காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் பரிசுத்தாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நலமளிக்கும் நாகியாம் லூர்து மலையில் காட்சி கொடுத்து இன்றளவும் உலக மக்களுக்கு நலன்களை நல்கும் ஊற்றாய் விளங்கும் எமது பாதுகாவலி லூர்து அன்னையின் திருவிழாவினை கொண்டாட திருவிழா திருப்பலியில் பொது காலத்தில் 5ஆம் ஞாயிறு வாரமாகிய இந்நன்னாளில் சிறப்பாக திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற எமக்காக வருகை தந்த எமது மறை மாவட்ட நிதி பொறுப்பாளர் அருட்பணி மரியான் தம்பி ஸ்டானிஸ்லஸ், எமது பங்கு குரு மற்றும் உங்கள் யாவரையும் இப்பங்கு சமூகமாக மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் மரியாவின் வாழ்விலும் லூர்து நிகழ்விலும் தெளிவாக ஒளிரும் விசுவாச பாதையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக ஏசாயா நூலில் பசி உற்றவுடன் அப்பம் பகிர்ந்து துன்புறுவர்களுக்கு ஆறுதலளிக்கும் வாழ்க்கையே இறைவன் விரும்புகிறார். திருத்துதர் பவுல் கூறுவது போல மரியாள் மனித ஞானத்தின் மீது அல்ல, முழுமையான இறைவனின் வல்லமையின் மீது தன் நம்பிக்கையை வைத்தாள். அவளின் தாழ்மையான ஆம் என்ற வார்த்தையின் மூலமாக இறைவனின் மகத்தான செயல்கள் உலகில் நிறைவேறின. நற்செய்தியில் இயேசு நம்மை உலகில் உப்பாகவும் ஒளியாகவும் வாழ அழைக்கிறார். தம் சப வாழ்வில் உலகுக்கு ஒளியாக திகழ்ந்த அன்னை நம்மையும் அதே ஒளியாக வாழ அழைக்கிறார். நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் ஏறெடுக்கும் செப மாலைகள் அன்னையின் புகழை பறைசாற்றுகின்றன. நம்மால் இயன்றளவு நம்மை அர்ப்பணித்து செபத்தின் மூலமும் இறை வார்த்தைகள் மூலமும் உடன் இருக்கவும் எமது அன்னையின் பரிந்துரையால் உலகுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் மாறி அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ திருவிழா திருப்பலியில் இறையருள் வேண்டுவோம். எல்லாருக்கும் வணக்கம்.
அன்பார்ந்தவர், விழா திருப்பலியிலே நாங்கள் பங்கேற்கின்றோம். இப்பொழுது எல்லோரும் இந்த பலியிலே நல்ல முறையிலே பங்கு கொள்ளும்படியாக எங்களை ஒருநிலைப்படுத்த கரங்களை ஒன்று சேர்ப்போம். கைகளை கும்பிட்டு, குறிப்பாக பிள்ளைகள் கைகளை கும்பிட்டு, எல்லோரும் கைகளை கும்பிட்டு, லேசாக முடிந்தவர்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த திருநாளிலே இருந்து இந்த நேரம் வரைக்குமாக ஆண்டவர் எங்களை வழி நடத்தியதற்காக, கடந்த திருநாளில் இருந்து இந்த நேரம் வரைக்குமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வெற்றிகள், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சுகம் நலன்கள், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சிகள், ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு தட்டி கொடுத்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்குமாக ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவரை போற்றுவோம். சில வேளைகளிலே கடந்த திருநாளிலே இருந்து இந்த திருநாள் வரைக்கும் நாங்கள் நோயுற்ற பொழுது, நாங்கள் கலங்கி நின்ற பொழுது, நாங்கள் தோல்வியுற்ற பொழுது, நாங்கள் சமாதானம் இழந்த பொழுது, நாங்கள் என்ன செய்வது அறியாது நின்ற பொழுது, அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்ச வேண்டாம், நான் உன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு தென்பு கொடுத்து, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவரை போற்றுவோம். தொடர்ந்து இந்த நேரத்தில் இருந்து மறு திருவிழா வரைக்குமாக எங்களை, எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய பங்கு தந்தை, பங்கு மக்கள் எல்லோரையும் நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே அன்னை மரியாளுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி, அன்னை மரியாளுடைய பரிந்துரையினாலும், அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலினாலும், அன்னை மரியாள் திருக்குடும்பத்திலே ஒரு முக்கிய உறுப்பினராக இருப்பது போல எங்களுடைய குடும்பத்தோடு இருந்து அந்த கானாவூர் திருமணத்திலே காட்டிய அக்கறை போன்று எங்களுடைய குடும்பத்திலே நடக்கிற எல்லா சம்பவங்கள், எல்லா நிகழ்ச்சிகள், எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாளும் கூட தொடர்ந்து இந்த வருடம் முழுவதுமாக, வருகிற வருடம் முழுவதுமாக இருந்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக, எங்களுடைய குடும்பத்துடைய தொழில்துறையை ஆசிர்வதிக்கும்படியாக, எங்களுடைய குடும்பத்தினுடைய உடல் நலம், சுகம் நலங்களை ஆசிர்வதித்து சுகம் நலங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக, எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய போக்குவரத்துக்கள், எங்களுடைய எதிர்கால சிந்தனைகள் அத்தனையும் நாங்கள் ஆண்டவருக்கு பொறுப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இங்கு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும், எங்கள் குடும்பங்களோடும், அவர்கள் இங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, எங்களிடம் ஜெபம் கேட்டவர்களோடும், பங்கு மக்கள், மறை மாநிலம் எல்லா மக்களோடும் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். நல்ல முறையிலே இந்த பலியில் பங்கேற்க எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லவர் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
வானிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றமிக வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. சம்மரியே சம்மரியே சம்மரியே, இறை தந்தையில் நின்று ஜெனித்தவர் நீ, தந்தையில் நின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, தம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. செபிப்போமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருக்குமாரன் கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளிவிடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பொன்மொழிகள் இந்த இதயத்தில் பாய்ந்ததம்மா. அவர் ஆற்றிய அரும்பணிகள் நெஞ்சில் அக்கினி மூட்டுதம்மா. இயேசுவின் பொன்மொழிகள் பகைவரை நேசி என்றார், நெஞ்சில் பாசத்தை வளர்த்திருந்தார். பகைவரை நேசி என்றார், நெஞ்சில் பாசத்தை வளர்த்திருந்தார். இறைவனை நினைத்திருந்தார், நெஞ்சில் இரக்கத்தை வைத்திருந்தார். இயேசுவின் பொன்மொழிகள் இந்த இதயத்தில் பாய்ந்ததம்மா. அவர் ஆற்றிய அரும்பணிகள் நெஞ்சில் அக்கினி மூட்டுதம்மா. இயேசுவின் பொன்மொழிகள் இறைவனில் விழித்திருந்தார், துன்பம் வருகையில் பொறுத்திருந்தார். இறைவனில் விழித்திருந்தார், துன்பம் வருகையில் பொறுத்திருந்தார். தூய்மையில் நிலைத்திருந்தார், துயர் துடைப்பதில் கழித்திருந்தார். இயேசுவின் பொன்மொழிகள் இந்த இதயத்தில் பாய்ந்ததம்மா. அவர் ஆற்றிய அரும்பணிகள் நெஞ்சில் அக்கினி மூட்டுதம்மா. இயேசுவின் பொன்மொழிகள் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவிலும் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 16 ஆக. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு உப்பும் ஒளியும். Make a difference. Make a difference. For that's why we are here. மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஏனென்றால் அதனால் தான் நாங்கள் இங்கு இப்பொழுது இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தோடு இந்த சம்பவத்திற்கு விடை பிறகு கிடைக்கும். சம்பவத்தை முதல் சொல்லிவிட்டு பிறகு பிரசங்க உள்ளுடுக்கு சென்று இறுதியாக இந்த சம்பவத்தோடு எங்களுடைய இன்றைய உப்பு ஒளி இறை வார்த்தையின் செய்தியை ஒட்டுமொத்தமாக பார்ப்போம். இதுக்குள்ள இருக்கிற யாராவது கடந்த 3 மாதத்துக்குள்ள பேட்டிகுலோ டவுன்ல இருந்து தன்னாமுனைய தாண்டாம இருந்திருக்கிறீங்களா? அதாவது இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ள மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டில் பஸ்லேயோ மோட்டர் பைக்லேயோ கார்லேயோ என்னத்துலேயோ பிரயாணத்தை ஆரம்பித்து இங்கே இருந்து ஆரம்பித்து பிள்ளையாரடியை தாண்டி தன்னாமுனையை தாண்டி போகாமல் இருந்திருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் 90% ஆட்கள் இல்லை, 99% ஆட்கள் கட்டாயம் இங்கே அப்படியே தாண்டி பிள்ளையாரடியை தாண்டி அந்த ஆற்றங்கரை ஓரம் அதை தாண்டி போயிருப்பீங்க. என்னது கேட்க போகைக்குல அதுக்கு முதல் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்றால், எங்களுடைய அம்மாவுக்கு வடை விருப்பம், சின்ன வடை விருப்பம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் டவுனில் இருந்து தன்னாமுனைக்கு போகிறேன்னா, அப்போ பின்னேரத்தில் போக்குள்ள வடை வாங்கி போவோம். அம்மாவுக்கு அம்மா வடை கேட்குற தம்பி வடை வாங்கினதாண்டு வடை வாங்கி போவோம்னு சொல்லி பிஷப் ஹவுஸில் இருந்து வடக்கடையை பார்த்து போனால் இதுவரைக்கும் நான் ஒரே ஒரு வடக்கடையை தான் கண்டிருக்கேன். இது என்னதுக்கு இதை சொல்கிறேன், என்னதுக்கு பிள்ளையாரடின்னு சொன்னேன் நான். அப்போ இங்கேருந்து அங்கே போக்குள்ள இந்த 3 மாதத்துக்குள்ள நம்மளுக்கு இடப்பக்கத்தில் ஆத்தங்கர ஓரமாக பிள்ளையாரடியை தாண்டினதுக்கு பிறகு எத்தனை பேர் இந்த பனம் கிழங்கு விற்கிறாங்க? எத்தனை பேர்? நான் 15க்கு மேலே அந்த அம்மா ஐயா அந்த அம்மாண்டு அங்கே போகும் பிறகு எல்லாரும் பனங்கிழங்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கச்சாங்கொட்டை எனக்கு விருப்பம். கச்சான் இந்த வறுத்த கச்சான் எனக்கு விருப்பம். கச்சான் வாங்குவோம்னு சொன்னால் முதல் கொஞ்சம் இங்கே இருந்தது, பிறகு இன்னொரு இடத்துல இங்கே வந்து அப்போ இல்லை. அப்போ கச்சான் வாங்க கச்சானும் இல்லை. 15 பேருக்கு மேலே எல்லாரும் பனங்கிழங்கு. இது சம்பவம் இருக்கட்டும். இன்றைய முக்கியமான 2 சொல் உப்பு ஒளி.
லத்தீன் உரோமை ஆட்சியிலே லத்தீன் ஃபேமஸாக இருந்தது. கத்தோலிக்க திருச்சபை 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்கிருந்து தான் வளர்ந்தது. இந்த லத்தீனிலே ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. லத்தீனிலே ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது. நில் ஊட்டிலியூஸ் சோலே எட் சாலே. நில் ஊட்டிலியூஸ் சோலே எட் சாலே. ஆங்கிலத்தில் nothing is more useful, nothing is more useful than sun and salt. Nothing is more useful than sun and salt. உப்பையும் சூரியனையும் விட பயன் உள்ளது ஏதும் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம். நில் ஊற்றிலியூஸ் சோலை எட் சாலே. உப்பையும் சூரியனையும் விட பயன் உள்ளது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்பது அந்த லத்தீன் பழமொழி. நீங்கள் நாம் வேலை செய்தால் நமக்கு என்ன கிடைக்குது? மாதம் முடிய அல்லது மாதத்துக்கு 21ஆம் தேதி அல்லது 22 மாதம் முடிய என்ன கிடைக்குது? கையில் என்ன கிடைக்குது? உடனே சம்பளம். நாம் தமிழை மறந்து அநேகமாக நானும் சரி நீங்களும் சரி தமிழை விட இங்கிலீஷில் தான் கூட எங்களுக்கு சலரி கிடைக்குது. சம்பளம் என்ன கிடைக்குது? சலரி கிடைக்குது. சலரி. இந்த சலரி எங்கேருந்து வந்தது? என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த உப்பு என்பது உப்பு மிகவும் உலகத்திலேயே அந்த காலத்தில் இருந்து அந்த நேரத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் உப்பு மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இந்தியாவில் காந்தியடிகள் இந்த உப்புக்காகவே பெரிய ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டவர். உப்பு நோக்கி அதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அப்போ உப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த உரோமையர்கள், அந்த உரோமை சோல்ஜர்ஸ், உரோமைய படை வீரர்களுக்கு சம்பளத்திற்காக உப்பு மிகவும் பெறுமதியானது, உப்பு எடுக்க முடியாது, உப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் கஷ்டம். ஆகவே சம்பளத்தின் ஒரு பகுதியாக உப்பை அந்த வீரர்களுக்கு சம்பளத்தின் ஒரு பகுதியாக கொடுத்தார்கள். அதான் அந்த லத்தீனில் சலாரியும். ரோமை படை வீரர்களுக்கு சம்பளத்துக்கு இந்த உப்பு சரியான பெறுமதியானது, உப்பு பெற முடியாதது. அந்த அவருடைய சம்பளத்தின் ஒரு பகுதி உப்பாக அவர்களுக்கு அளந்து கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்ட அந்த உப்புக்கு பேர் சாலே. அப்போ அவர்களுக்கு உப்பு கொடுக்கப்பட்டது. லத்தீன் யூஸ் அப்படி முடியும். அப்போ சாலரியும். அதான் இப்போ நமக்கு மாதம் முடிய அல்லது மாதத்துக்கு இடையில் வேலை செய்தால் கிடைக்கிறது சாலரியும். எங்களுடைய சலரி, அங்கே உப்பு கொடுத்தாங்க, சலரி இப்போ நாங்கள் காசாக பணமாக பெறுகின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். We Christians, we Catholics are called to make difference where we are. நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது கத்தோலிக்கர்கள் நாங்கள் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? நாங்கள் இருக்கிற இடத்திலே, வாழுகிற இடத்திலே, அது குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இப்ப நான் அந்த பனங்கிழங்கு கதை, அந்த பனம் கிழங்கு கதைன்னு எல்லாரும் 3 மாதத்துக்குள்ள பனங்கிழங்கு பார்த்துருப்போம். நான் நினைச்சது, நானும் இன்னும் செய்யலை. சின்ன ஒரு உதாரணம், நான் 2-3 நினைச்சு எனக்கு இப்போ மனவர்த்தமாக இருக்கு செய்யலையேண்டு. இவங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு கதைச்சு, இவங்க ஏன் எல்லாரும், ஒரு கேள்வி, ஏன் எல்லாரும் பனங்கிழங்கு மாத்திரம் வச்சு விற்கிறாங்க? ஏன்? அவங்க யார் யார் இருக்காங்க? இது சின்ன உதாரணம் தான். யார் யார்? எல்லாம் அந்த ஒரு அம்மா அல்லது ஒரு வயது போன ஐயா. அவங்கள பார்த்தா தெரியுது அவங்களுக்கு வீட்டில் கஷ்டம். எல்லாருமே பனங்கிழங்கு அங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும், எல்லார வீட்டையும் நம்ம வடகிழக்கில் பனைமரங்கள் அதிகம். அப்போ பனங்கிழங்கு அவங்க யாருக்கும் காசு கொடுத்து முதல் போட்டு வாங்கல நினைக்கிறேன். அதான் கதையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அவங்கட பனைமரத்தில் அல்லது பக்கத்து வீட்டில் அல்லது யாரும் இல்லாத ஒரு வளவில் விழுந்த பனங்கொட்டைகளை, விதைகளை எடுத்து
அவர்கள் போட்டு முதலீடு காசு கொடுத்து வாங்கல, அதை பிடுங்கி அவர்கள் விற்கிறார்கள் சொன்னால் என்ன விஷயம்? அவர்கள் கையில் முதலீடு இல்லை. அப்ப மேக் a difference, be the salt, be the light. வித்தியாசத்தை ஏற்படுத்து, மாற்றத்தை ஏற்படுத்து, உப்பாக இரு, ஒளியாக இரு என்று ஆண்டவர் என்னை இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? நான் எனக்கு இறங்கி ஒரு ஆள்கிட்ட போட்டி எடுத்து எனக்கு செய்கிறது சரியா செய்யணும், ஹெட்டில் செய்கிற மாதிரி. அப்போ நாங்கள் வின்சென்ட் போல் இருக்கிறோம் பங்குல, அல்லது நாங்கள் வின்சென்ட் போல் அல்லது சிஎல்சி அல்லது சிஒய் இப்படி இளைஞர்கள் பல எங்களோட பங்குகளில் இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது. போய் அந்த 15 பேர், உதாரணத்துக்கு அந்த 15 பேரை நான் கண்டு உங்களோட வருமானம் என்ன, எங்கே இருக்கிறீங்க, எழுதி இருக்கிறேன் கண்டு அறிந்து போய் பார்த்து, அண்மையில் நான் பொத்திவேலுக்கு போய் வந்தேன். அப்பையும் இதே எண்ணம் எனக்கு வந்தது, செய்யலை, அதுக்கு மனவர்த்தப்படுறேன். பொத்திவேலுக்கு போகிற பொழுதும் வருகிற பொழுதும் பார்த்தேன், போகிற வாழிலும் வருகிற வழியில் நிறைய பேர் கச்சான் விதைகளை கச்சான் பிடுங்கி ரோட்டுக்கு ஓரத்தோட கச்சான் ரோட்டு ஓரத்தோட சேனை சோழன் சேனை செய்திருக்காங்க, அதோட கச்சான் செய்திருக்காங்க, அதை பிடுங்கி அதை எடுத்து அந்த கச்சானை விற்கிறார்கள். அப்போ நான் நினைத்தேன் அந்த கச்சானை வாங்கி இங்கே இவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நினைக்கிற சரி நான் அதை இறங்கி செய்யணும், தனியாக நான் செய்ய முடியாது. அப்போ அப்படி அங்கே வாங்கி இங்கே கொடுத்து அவங்களுக்கு அந்த கச்சானை கொடுத்து நீங்கள் இதை விங்க, ஒரு நாள் வடையை சுடுங்க, 15 பேர் மாதிரி வாங்க மாட்டேன் எல்லாரும் அப்படி இல்லைன்னா நேரம் 6 மணிக்கு போக்குள்ளையும் அம்மாமார் ஐயாமார் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆக இந்த நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு மனிதன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் என்னால் நான் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படியான செயல்களை செய்யலாம். இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் எடுத்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். ஆக ஆண்டவர் இயேசு என்னை உப்பாக ஒளியாக, முதலாவது இந்த இறை வார்த்தையிலே எசாயா நூலிலே அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாது இருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு. தவக்காலம் தொடங்க போகுது, தவக்காலம் தொடங்க போகுது. தவக்காலத்தில் வெல் அண்ட் குட், நாங்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருக்கிற, மீன் சாப்பிடாமல் இருக்கிற, அது சாப்பிடாமல் இருக்கிற, ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்ற, எல்லாம் வெல் அண்ட் குட். அது எங்களுடைய ஆன்மீகம், ஆண்டவர்கள் இணைக்கிற வெல் அண்ட் குட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இதையும் விட நீ மற்றவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்து, மற்றவனை கரிசனையிலே கொள், அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இங்கேயும் சுயநலம் இருக்குன்னு பார்க்கலாம் நாம. நீ வேறொன்றுக்கு இந்த நன்மையை செய், நீர் உப்பாகரு, நீர் ஒளியாகரு, மற்றவர்கள் பயனடைவார்கள். அதுக்கு மட்டுமில்ல, சுயநலம் இருக்கு, உனக்கு நன்மை இருக்கு. என்ன நன்மை இருக்கு உனக்கு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். நீ நன்மை செய், நீ ஒளியாயிரு, நீ உப்பாயிரு, அதுல நீ உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெறும் என்று எசாயா நூலிலே ஆண்டவர் சொல்கிறார். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். ஆக நான் இப்படி அக்கறையோடு ஒரு உப்பாக ஒளியாக இருக்கிற பொழுது, நான் நல்லவனாக இருக்கிற பொழுது, நல்ல உள்ளத்தை கொண்டு இருக்கிற பொழுது, உன்னுடைய மன்றாட்டை, என்னுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்பார் என்று எசாயா, இறைவாக்கினர் எசாயா மூலமாக ஆண்டவர் உறுதி கொள்கிறார். அவர் உனக்கு பதிலளிப்பார், நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இப்படி செய்கிற பொழுது நான் என்னுடைய வட்டத்தில், அது குடும்பமாக இருக்கலாம், என்னுடைய வட்டத்தில் அது குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு பங்காக இருக்கலாம், அல்லது நான் வேலை செய்கிற இடமாக, நான் எங்க போனாலும் நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளை, நான் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் இரு, அது நல்லது நடக்கும். அது மாத்திரமல்ல, உனக்கும் நான் நல்லது செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உன்னுடைய இருக்கு நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு நீ உப்பாரு ஒளியாரு.
நல்லது செய். உன்னுடைய இருக்கு நுகத்தை உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. உனக்குள்ள முதலாவது பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? மற்ற ஆள்கிட்ட இல்லை. எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உளவியல் படி. நமக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இது நான் சொல்லலை, உளவியல் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வித் மீ. குடும்பத்தில் கணவன்கிட்ட பிரச்சனை, கணவன் மனைவியை பிரச்சனை சாட்டினா, மனைவி கணவனை பிரச்சனை சாட்டினா, பெற்றோர் பிள்ளைகளை பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோரை பிரச்சனை சாட்டினா, நான் அவங்கள சாட்டினால், the problem first begins with you. பிரச்சனை என்னோடு ஆரம்பிக்கிறது. ஆகவே first I have to make myself. நான் ஃபீஸ்ட் வழியாக கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் நினைக்கிறேன். நான் சொன்ன ஒரு கதை என்ன கேள்விப்பட்ட நல்ல கதை. ஒரு இளைஞன் என்ன செய்தான், 15 வயது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவன் நினைச்சான் 15 வயது நான் இந்த உலகத்தை மாற்ற போகிறேன், இந்த உலகத்தை மாற்ற போகிறேன். சரி என்று அவன் வாழ்னான். 25 வயது அவன் வேலை ஒன்று எடுத்துட்டான். வேலை இருக்குது, சலரி காசு கிடைக்குது. அப்போ அவன் பார்க்குறான் 25 வயது, நான் உலகத்தை மாற்ற நினைச்சேன், மாற்ற முடியல. நான் என்னுடைய நாட்டை மாற்றுவோம், என்னுடைய நாட்டை மாற்றுவோம். 35 வயது அவன் எடுக்கிற சம்பளத்தோட திருமணமாகி ஒரு பிள்ளை. 35 வயதில் நினைக்கான். 15 வயதில் உலகத்தை மாற்ற நினைச்சு நான், 25 வயதில் நாட்டை மாற்ற நினைச்சு நான். இப்போ 35 வயது, அதையும் விட்டு போட்டு என்னுடைய மாவட்டத்தை நான் மாற்றுவோம். 45 வயது ஆச்சு, அவன்ட பிள்ளை வளர்ந்து இப்போ வேலைக்கு போகுது. 45 வயதில் பார்க்குறான். 15 வயதில் உலகத்தை மாற்ற நினைச்சோம், 25 வயதில் நாட்டை மாற்ற நினைச்சோம், 35 வயதில் மாவட்டத்தை மாற்ற நினைச்ச முடியல. இப்போ 45 நினைக்கான் நம்மட ஊரை மாற்றுவோம், நம்மட ஊரை மாற்றுவோம். 55 வயது அவன் தண்ட பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான். அப்போ பார்க்கான் 15 வயதில் உலகத்தை மாற்ற நினைச்சினான், முடியலை. 25 வயதில் நாட்டை மாற்ற முயற்சி எடுத்த நான், முடியலை. 35 மாவட்டத்தை மாற்ற முடியலை. 45 வயதில் ஊரை மாற்ற நினைச்சேன், முடியலை. இப்போ 55 வயது, நான் என்னுடைய குடும்பத்தை மாற்றுவேன். 65 வயது அவன் பிள்ளைக்கு பிள்ளை, இவனுக்கு பேர பிள்ளை. 65 வயது நினைக்கான். 15 வயதில் உலகத்தை மாற்ற நினைச்சினான், 25 வயதில் நாட்டை மாற்ற நினைச்சினான், 35 வயதில் மாவட்டத்தை மாற்ற நினைச்சினான், 45 வயதில் ஊரை மாற்ற நினைச்சினான், 55 வயதில் குடும்பத்தை மாற்ற நினைச்சினான். இப்போ 65 வயது. அவனுக்கு ஞானம் வர சொன்னான், முதல் என்ன மாற்றணும், முதல் the change begins with myself. மாற்றம் முதலிலே என்னோடு ஆரம்பித்திருக்கிறது. இந்த என்னோடு ஆரம்பிப்பதை நான் 15 வயதிலே நான் மாற வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்னுடைய குடும்பம் மாறி இருக்கும். என்னுடைய குடும்பம் மாறி இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்த பல குடும்பங்கள், அந்த ஊர் மாறி இருக்கும். ஊர் மாறி இருந்தால் மாவட்டம் மாறி இருக்கும். மாவட்டம் மாறி இருந்தால் நாடு மாறி இருக்கும். நாடு மாறி இருந்தால் உலகம் மாறி இருக்கும். Change begins with myself. Problem also begins with myself. மாற்றமும் சரி பிரச்சனையும் சரி, முதல் பிரச்சனை நான் அவரை குற்றஞ்சாட்டத்தை இவரை குற்றஞ்சாட்டத்தை என்ன சொல்லு, உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டுவதை சுட்டி காட்டி, இறைவார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு.
அவரை குறை சொல்லி, இவரை குறை சொல்லி, மனைவியை குறை சொல்லி, மனைவியை குறை சொல்லி, பிள்ளைகளை குறை சொல்லி, அப்பாவை குறை சொல்லி, அம்மாவை குறை சொல்லி, மாமாவை குறை சொல்லி, மாமியை குறை சொல்லி, மருமகனை குறை சொல்லி, மருமகளை குறை சொல்லி சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன அதையும் இதையும் தேவையில்லாத அந்த கதை இந்த கதை கதைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உப்பாக ஒளியாக, இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்ப நீ உன்னுடைய வாழ்க்கையே நல்ல நீ உப்பாக ஒளியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே மாறி போகும். ஆக அந்த நான் இந்த டவுனில் இருந்து பிள்ளையார் ஆண்டி போகக்குள்ள 15 அம்மா அல்லது 5 அம்மா அப்பா எல்லாம் பணங்கிழங்கு விற்கிறாங்கன்னு சொன்னது நான் ஒரு கதையோடு சம்பவத்தோட போகிறதுக்கு இல்லை. நானும் எனக்கு சொல்கிறேன், அடுத்த வருஷம் இப்படி பணங்கிழங்கு சீசன் வரக்குள்ள இங்கே இருக்கிற நீங்கள் யாராவது ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதாவது செய்யணுமே. சிஎல்சியோ சரி எந்த பங்குனாலும் சரிதான், வின்சென்ட் போலோ சரி எந்த பங்குனாலும் சரிதான், சிவை எந்த பங்குனாலும் சரிதான், அல்லது மரியா யார் என்றாலும் இது ஒரு விஷயமாக எடுத்து சும்மா நான் சொல்கிறேன் சேலஞ்ச், we have to make change. நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த குடும்பங்களை அவங்கள சந்திச்சு தகவல் எடுத்து அவன் யார் இருக்கா எவர் இருக்கா என்ன இருக்குது, சரி உங்களுக்கு நான் கச்சாங்கொட்டை வாங்கி தரேன், உங்களுக்கு பருப்பு வாங்கி தரேன், உங்களுக்கு எண்ணெய் வாங்கி தரேன், உங்களுக்கு அது சரி சார் இவன் நீங்கள் இங்கே தைச்சிங்க நான் சொன்னதுக்கு பிறகு நான் பருப்பு கச்சான் இந்த அடுத்தது வடை அப்படி இல்லை. இது உதாரணம். அப்படி பெருசாக யோசிச்சு பெருசாக பிளான் பண்ணி அங்கே அப்படி அந்த 15 பேர் இல்லை 15 குடும்பம்னு சொல்லக்குள்ள அங்கே 150 பேர் 200 பேருடைய வாழ்க்கை. இது நாம் ஒரு சும்மா உதாரணம் நினைக்கிற வாழ்க்கை. இதையே நான் என்னுடைய குடும்பத்தை எனக்கு நினைப்பேன், என்னுடைய மாற்றத்தையும் நான் ஒளி, நான் உப்பு, நான் ஜேசுட பிள்ளை என்று நினைப்போம். நாங்கள் என்னுடைய குடும்பம் உப்பு ஒளி நினைப்போம், எங்களோட பங்கு உப்பு ஒளி நினைப்போம், எங்களுடைய மறைமாட்டம் உப்பு ஒளி நினைப்போம். இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்வது போல இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். எனக்கு சொல்கிறார், உங்களுக்கு சொல்கிறார், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும், நிறைவான ஆசீர்வாதம் கிட்டும் என்று சொல்லுகிறார். எழுந்திருந்து இன்னுமாக ஒரு வசனம் ஒன்று, நான் எழுதின வசனத்தை சொல்லாமல் விடக்கூடாது, சொல்லப்படுது. A candle lose nothing. A candle மெழுகுவர்த்தி, a candle loses nothing when it lights another candle. A candle loses nothing when it lights another candle. ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுகிற பொழுது, ஒளிர்விக்கிற பொழுது அந்த மெழுகுவர்த்தி எதையும் இழப்பதில்லை. ஒரு மெழுகுவர்த்தி, எரிகின்ற மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுகிற பொழுது, அதாவது பற்ற வைக்கிற பொழுது, இந்த ஏற்றுகிற மெழுகுதிரி எதையும் இழப்பதில்லை. A candle loses nothing when it lights another candle. எழுந்திருந்து எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடனெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை கேட்டு செபிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். உலகமெங்கும் உள்ள திரு அவையை வார்த்தைகளால் மட்டுமல்லாது அன்பின் செயல்களால் ஒளி வீசும் சாட்சியாக வாழும் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் அன்பின் ஆட்சியை உலகில் உருவாக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும் முன்னெடுத்து செல்லும் பாதையில் ஏற்படும் தடங்கள் மற்றும் துன்பங்களில் உம்முடனிருப்பை உணர்ந்து இறை வல்லமையின் மீது உறுதியாய் நடக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கிற்காக மன்றாடுவோம். அன்பின் இயேசுவே, பங்கு மக்கள் யாவரும் எசாயா அழைப்பது போல் பசியுற்றவர்களுடன் பகிரும் மனப்பான்புடனும் பிறருக்கு சேவை செய்யும் குடும்பங்களாகவும் நம்பிக்கையின் அடித்தளத்தில் கட்டப்படவும் திருக்குடும்பத்தின் அரவணைப்பில் வளர்ந்த இயேசுவை போல இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் இறை அன்பிலும் மனித அன்பிலும் வளர்ந்து சமூகத்திற்கு ஒளியாக விளங்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். உலகிற்கு ஒளியானவரே, அன்னையின் அன்பு பிள்ளைகளாக திருவிழா திருப்பலிதனில் பங்கேற்கும் நாம் அனைவரும் லூர்து அன்னையைப் போல விசுவாசத்திலும் தாழ்ச்சியிலும் வளர்ந்து நோயாளிகளுக்கும் துன்பப்படுகின்றவர்களுக்கும் தேவையில் இருக்கும் அனைவருக்கும் துணையாக இருக்கவும் இன்றைய இறைவார்த்தையின்படி எளிமை, தாழ்ச்சி, சேவை ஆகியவற்றில் வாழ்ந்து உலகிற்கு அன்னையின் பரிந்துரையில் செயல்களால் உப்பாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் மாற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்ப ஆண்டில் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆசீர்வாதமான புனித ஆண்டில் நாசரேத்து திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட கடந்த நாட்களில் பல்வேறு சிந்தனைகளூடாக மெய்யே நாம் ஆயத்தம் செய்து புதிய உள்ளம் கொண்ட குடும்பங்களாக மாறியுள்ள நாம் திருக்குடும்ப பண்புகளான தாழ்ச்சி, அன்பு, பாதுகாப்பு, தியாகம், கீழ்ப்படிதல்
கீழ்ப்படிதல் போன்றவற்றை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் செயல்படுத்தி வாழவும் சவால்களை எதிர்கொள்ளும் குடும்பங்கள் திருக்குடும்பத்தின் பரிந்துரையால் வலிமை பெற்று நம்பிக்கையில் நிலைத்திருக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடுவோம். எங்களுடைய ஆழ் மனதில் இருக்கின்ற ஒரு தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களை அன்பு செய்து வருகின்ற ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே எங்களுடைய பாதுகாவலியின் திருநாளை கொண்டாட உம்முடைய தூய்மையான பீடத்துக்கு முன்பாக குழுமி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கவும், வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு கொடைகளை கொடுத்து இங்கிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கேற்ற குடும்பங்களாகவும், குடும்ப வாழ்க்கை எப்பொழுதும் மன நிம்மதியுள்ள வாழ்க்கையாகவும் மன சந்தோஷம் உள்ள வாழ்க்கையாகவும் நீதாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும், மேலுமாக தேவனே, வருகின்ற கிழமைகள் லோயல் பரீட்சை எடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேட விதமாக ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் படித்து மனங்களுக்கு தைரியத்தையும் கரங்களுக்கு பலத்தையும் கொடுத்து என்றும் கூடவே இருந்து வரப்போகின்ற பரீட்சைகள் ஒவ்வொன்றையும் சிறந்த முறையில் எழுத நீதாமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தூயாவியின் வரங்களையும் கொடைகளையும் பொழிந்து தூயாவியால் திடப்படுத்தி பலப்படுத்தி என்றும் கூடவே இருந்து காத்தருள வேண்டும் என்று திருக்குடும்ப ஆண்டிலே பயணிக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்துக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் கிடைக்கவும், நாங்கள் போகின்ற இடங்களிலும் செல்லுகின்ற வழிகளிலும் நீதாமை ஆண்டவரே கூடவே இருந்து எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் திருக்குடும்பங்களாக இருக்க, எவ்வாறு திருக்குடும்பங்கள் காணப்பட்ட ஒவ்வொரு சிறந்த பண்புகளும் எங்களுடைய குடும்பத்தின் ஊடாக கிடைக்க நீதாமை ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் வருகின்ற மனப்போராட்டங்கள், மன கஷ்டங்கள், மனக்கவலைகள், மனக்கண்ணீர் எது வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத வண்ணம் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல என் நேரத்திலும் கடவுளுக்கு உளமாற நன்றி செலுத்துங்கள் என்கின்ற வாஞ்சியோடு வாழவும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத வண்ணம் நாங்கள் இருக்க நீதாவை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய கரத்தால், வல்லமை மிக்க கரத்தால், குணப்படுத்திய கரத்தால், உயிர்ப்பித்த கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்முடன் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். ஆண்டவரே, ஆமென், ஆமென், ஆமென். சொன்னவனே, தாழ்வாய் தந்தோமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி செபியுங்கள். ஆண்டவர் உமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்தில் நல்லதுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பரிசுத்தாவே நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் நல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா 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 ஓசானா. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளது. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளது. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், பரிசுத்தம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல், அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தாம் சுடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்தாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலியா புனித லூர்து அன்னை, எங்கள் நாட்டின் திருத்தூதராம் புனித ஜோசபாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. எல்லோரும் எழுந்திருந்து ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் இயேசு நானே ஒளி என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒளியையும் அப்படி ஒளியாகவும் உப்பாகவும் அமைதியை, இயேசுவின் அமைதி உள்ளத்திலே கொண்டு எங்களுக்கு கிடைக்கிற அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இப்பொழுது பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அதிகாரம் 1 வாக்கியம் 48. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தகும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 2025ஆம் ஆண்டில் இடம்பெற்ற தேசிய விவிலிய வினாவிடை போட்டியில் 70க்கு மேல் புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு தற்போது பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. எனவே இப்பரிசல்களை வழங்கி வைக்க மட்டக்களப்பு மறைமாவட்ட நிதி பொறுப்பு. அடுத்து 70 புள்ளிகளை பெற்ற டி ஷரோன் வெண்கல பதக்கத்தை பெறுகிறார். தரம் 6-7 பிரிவில் ஜே ஜெனிஃபர் 77 புள்ளிகளை பெற்று வெண்கல பதக்கத்தை பெறுகின்றார். தரம் 8-9 பிரிவில் எமது பங்கில் 91 புள்ளிகளை பெற்று தங்கப் பதக்கத்தை பெறுகின்றார் எஸ்ஸனோ வர்ஷித். ஆர் லக்ஷிகா 84 புள்ளிகளை பெற்று வெள்ளி பதக்கத்தை பெறுகின்றார். எண்பத்தி புள்ளிகளை பெற்று டி ஏ தருண் வெள்ளி பதக்கத்தை பெறுகின்றார். பரிசில்களை வழங்கி வைத்த அருட்தந்தைக்கு எமது நன்றிகள். அடுத்த பரிசில்களை வழங்கி வைக்க பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் அருட் சகோதரி விக்டோரியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தரம் 8-9 பிரிவில் வெண்கல பதக்கம் பெறுவோர் ஜே தர்ஷினி 77 புள்ளிகள், டி தக்ஷிணா ஏஞ்சல் 70. பரிசில்களை வழங்கி வைத்த அருட் சகோதரிக்கு எமது நன்றிகள்.